ஹாய் காய்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணின பிளாக் ஹோல் வீடியோ சீரீஸில் 2 பிளாக் ஹோல் கொலிஷன் ஆனால், அதாவது ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டா என்ன ஆகும்னு சொல்லியிருந்தோம். இன்கேஸ் ஒரு ஒயிட் ஹோலும் பிளாக் ஹோலும் கொலிஷன் ஆனால் என்ன ஆகும்? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிளாக் ஹோல்ஸ்க்கு டென்சிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். பிளாக் ஹோல்ஸில் இருந்து எதுவும் எஸ்கேப் ஆக முடியாது, ஒயிட் ஹோல்ஸ்குள்ளே எதுவும் என்டர் ஆக முடியாது. இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஃபங்க்ஷன் ஆகிற 2 விஷயம் ஒன்னோட ஒன்று மோதினா எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான சேஞ்சஸ் உண்டாகும்? இதை இன்னொரு சைட்ல இருந்து நம்ம யோசிக்கும் போது பிளாக் ஹோல்ஸை பத்தி அக்யூரேட்டா சொன்ன விஷயங்கள் மாதிரி எதையும் ஒயிட் ஹோல்ஸ்க்கு சொல்ல முடியாது. லைக் அதோட ஃபார்மேஷன், டிஸ்டன்ஸ், மாஸ் எல்லாமே. ஆனா பிளாக் ஹோல்ஸ்க்கு இது எல்லாத்தையுமே கரெக்டா சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டார் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் ஆன பிறகு அதோட கோர், அதாவது சிங்குலாரிட்டின்னு சொல்ற சென்டர் பாயிண்ட்ல இருந்து தான் பிளாக் ஹோல் கிரியேட் ஆகும். ஸோ அதோட சென்டர் பாயிண்ட்ல தான் மாஸ் அதிகமா இருக்கும். ஆனா ஒயிட் ஹோல்ஸ் பிளாக் ஹோல்ஸ் மாதிரி கிரியேட் ஆனது கிடையாது. பிளாக் ஹோல்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதோட சிங்குலாரிட்டியில 0 மாஸ் தான் இருக்கும். அது 0 மாஸோட இருக்கும்போது எப்படி கண்டினியூஸா ஆப்ஜெக்டை வெளியில அனுப்ப முடியும்? நீங்களே நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஒயிட் ஹோல் சென்டர்ல எதுவுமே இல்லாதப்போ அது எப்படி கண்டினியூவா மேட்டர்ஸை வெளியில அனுப்ப முடியும்? ரிசர்ச்சர்ஸ் இதுக்கு காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸா இருக்கலாம்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு பொருளை இழுத்து அதை வெளியில அனுப்புதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் காரணமா பிளாக் ஹோல்ஸையும் உள்ள இழுக்க முடியுமா? அது மூலமா கொலிஷன் நடக்குமா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸால ஒயிட் ஹோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வர பிளானட்ஸ் ஆர் ஸ்பேஸ்ஷிப் எதுவா இருக்கட்டும், ஒயிட் ஹோல்ஸோட சிங்குலாரிட்டியை ரீச் பண்றதுக்கான பாதை ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கும். பிகாஸ் ஒயிட் ஹோல்ஸ்ல இருந்து வெளியில வர பொருள் லைட்டை விட அதிகமான ஸ்பீட்ல வெளியில வரும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று அது பக்கத்துல வரும்போது அதிகப்படியான எனர்ஜியோட காமா ரேஸ் ஃபார்மேட்ல ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணிரும். இல்லைன்னா ஃபர்தரா ஒரு லெவலுக்கு மேல டிராவல் பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ ஏதோ ஒரு பிளானட்டோ ஒரு ஸ்பேஸ்ஷிப்போ ஒயிட் ஹோல் பக்கத்துல வரப்ப இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகும். இந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகி ஆப்ஜெக்டுக்கு பதிலாக பிளாக் ஹோல் இருந்தா எப்படி இருக்கும்? பிகாஸ் ரெண்டுமே ஆப்போசிட் அட்ராக்டிங்கோட எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி டிரான்ஸ்பரன்ஸோட இருக்கும். இன்கேஸ் இந்த மாதிரி நடந்தா ஒயிட் ஹோல் கண்டினியூவா மேட்டர்ஸை வெளியில அனுப்பிக்கிட்டே இருக்கும், பிளாக் ஹோல் அதை உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒன் வே டிராஃபிக் மாதிரி கண்டினியூவா ஒரே வழியில தான் ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பிளாக் ஹோல் கண்டினியூவா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால அதோட சைஸ் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாகிக்கிட்டே இருக்கும். இது ஃபைனலா ரொம்ப பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும். இப்படி நடக்கும்போது பிளாக் ஹோல் ஒயிட் ஹோலை விட பெருசாகிக்கிட்டே போகும். ஃபைனலா ஒயிட் ஹோல் இல்லாமலே போயிடும். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.